Good morning, students. நம்ம லாஸ்ட் கிளாஸில் மேட்ரிசஸ் ஃபஸ்ட் யூனிட் பார்த்தோம். ஸோ மேட்ரிசஸ் அதோட டைப்ஸ் என்ன, அதில் என்னென்ன இருக்குது, அதை பேஸ் பண்ணி சம்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம மேட்ரிசஸ் தான். ஸோ செகண்ட் யூனிட்டு இதில் வந்து கன்சிஸ்டன்ஸ் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். இது வந்து டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி ஃபார் லீனியர் ஈக்குவேஷன். இந்த மேட்ரிசஸில் இந்த டைப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறோம். ஸோ பாருங்கள், கன்சிடர் த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் given by a11 x1 plus a12 x2 plus etc. a1n xn is equal to b1. ஸோ அதே போல் a21 x1 plus a22 x2 plus etc. a2n xn is equal to b2. ஸோ இந்த டேர்ம்ஸ் நமக்கு எது வரைக்கும் இருக்குன்னா ஆல்ரெடி நம்ம மேட்ரிசஸில் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, m cross n மேட்ரிசஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த m cross n மேட்ரிசஸ் வரைக்கும் mn டேர்ம்ஸ் வரைக்குமே நமக்கு இருக்கும். ஸோ லாஸ்ட் பாருங்கள், அப் டு எது வரைக்கும் இருக்குன்னா am1 x1 plus am2 x2 plus etc. amn xn equal to bm. ஸோ மூணு ஈக்குவேஷனும் நம்ம இப்போ இதை கன்சிடர் பண்ணிக்கிறோம். இது மூணுமே என்னதுன்னா லீனியர் ஈக்குவேஷன், அதாவது கன்சிடர் த லீனியர் ஈக்குவேஷன். அதை நம்ம இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கிறோம். திஸ் இஸ் த சிஸ்டம் ஆஃப் n நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் இன் n அன்னோன்ஸ். அதாவது எம்ங்கிறது நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் சொல்கிறாங்க, என்னங்கிறது அன்னோன்ஸ். ஸோ n டேர்ம்ஸ் வரைக்கும் x1 x2 etc. up to xn. if write the a equal to a11 a12 etc. a1n a21 a22 etc. a2n up to எந்த டேர்ம்ஸ் வரைக்கும் m டேர்ம்ஸ்லேருந்து n டேர்ம்ஸ் வரைக்கும். ஸோ இப்போ நம்ம ஏங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், a1லேருந்து m cross n டேர்ம்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ x நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கணும், x1 x2 etc. xn. இப்போ பின்னு ஒன்று இருக்கும். ஸோ பியை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா b1 b2 etc. bm m டேர்ம்ஸ் வரைக்கும். ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், m cross 1 அந்த மெத்தடில் இருக்குது. ஸோ வேர் a, x, b இது எல்லாமே m cross n, n cross 1 and m cross 1 இந்த மேட்ரிசஸில் நம்ம ரெஸ்பெக்டிவ்லி அதாவது எடுத்துக்கிறோம். ஸோ above the equation can be written in the form of single matrix equation ax equal to b. சொன்ன இல்லைங்களா, இந்த லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னா நம்ம இந்த மேட்ரிசஸில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ax equal to b இந்த ஃபார்மேட் வச்சு தான் நம்ம இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸை நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். எனி செட் ஆஃப் வேல்யூ ஆஃப் x1, x2 up to xn which simultaneously satisfy all this equation is called a solutions of system 1. இது என்னதுன்னா சைமில்டேனியஸ், அதாவது சைமில்டேனியஸில் 1 by 1 அது அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கிறதுனால n டேர்ம்ஸ் வரைக்கும் நம்ம இதை ஈக்குவேஷன் 1ல் நம்ம இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு இந்த சிஸ்டமில் நம்ம எடுத்துக்கிறோப்பா. when the system of equation has one or more solutions, the equations are said to be a consistence, otherwise they are said to be a inconsistence. So matrix பாருங்கள், a, b equal to a11 a12 etc. a1n வரைக்கும் இது வந்து a. ஸோ பியோட நம்ம வேல்யூஸ் நமக்கு தெரியும், b1 b2 etc. இது வரைக்கும் n டேர்ம்ஸ் வரைக்கும். இதை தான் வந்து ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் ஆஃப் a given system of equation அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கப்பா, conditions for consistency theorem. The system of equation ax equal to b இதுதான் நமக்கு அந்த linear equation form. So the system of equation ax equal to b is consistent, that is possesses a solution if and only if the coefficients matrix A and the argument matrix a, b are of the same rank. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ax bங்கிறது நம்ம கன்சிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிறோம். அதிலிருந்து பொசிஷன் சொல்யூஷன் என்னன்னா if and only கோஎஃபிஷியன்ட்டோட மேட்ரிக்ஸ் a. ஸோ கோஎஃபிஷியன்ட்னா நமக்கு ஏவோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதை நம்ம மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஓகேங்களா, a, bங்கிறது சேம் ரேங்க், அதாவது இதான் ax equal to b என்னவோ அதே தான் a, bங்கிறது சேம் ரேங்க்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ அதுக்கான ப்ரூஃப் பாருங்கள், let c1, c2 etc. cn denote the column vectors of the matrix a. நான் சொல்லியிருக்கேன், cனா காலம்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம், காலமை cன்னு நம்ம டினோட் பண்ணுவோம், ரேங்க்கை ரோவை நம்ம ஆர்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ c1 c2 வந்துச்சு அப்படின்னாவே நமக்கு காலம்னு நம்ம எடுத்துக்கிறோம். r1 r2 வந்துச்சுன்னா அது ரேங்க்கை நம்ம டினோட் பண்ணுறது. ஸோ பாருங்கள், let c1 c2 etc. cn denote the columns vectors of a matrix A. The equation ax equal to b is the equivalent to, அது எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குன்னா c1 c2 காலம்னா இது வர்றது இங்கே மேலே இருந்து, அதாவது அப் டு பாட்டம் அந்த லைனுக்கு வந்துச்சுன்னா அதை நம்ம என்னென்னு எடுத்துக்குவோம், காலம்னு எடுத்துக்குவோம். லெஃப்ட் டு ரைட்டு அப்படி இந்த மாதிரி வர்றதை நம்ம ரோன்னு எடுத்துக்குவோம். ஸோ இங்கே பாருங்கள், c1 c2 etc. இது ரோவாகவும் இதை காலமாகவும் எடுத்துக்கிறோம், ஈக்குவல் டு b. ஸோ அப்போ தட் இஸ் x1 c1 plus x2 c2 x1 c1 plus x2 c2 plus etc. xn cn equal to b. இது ஈக்குவேஷன் 2ன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம்ப்பா. ஸோ இப்போ ஈக்குவேஷன் 1 அப்படின்னா ax equal to b. let now r be the rank of the matrix A, அதாவது ஆறுங்கிறது rank of matrix Aன்னு எடுத்துக்கிறோம். then the matrix has been the R linearly independent column and without has lost
generally we can suppose the first column அதாவது first r columns இந்த first r columnsங்கிறது நம்ம c1 c2 c3 etc cn வரைக்கும் எடுத்துக்கிறோம். இதுதான் என்னது first row column. நான் இப்படி சொன்னேன் இல்லைங்களா, left to right னு வந்துச்சுன்னா அதை நம்ம ரோன்னு எடுத்துக்குவோம், up to downல இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை காலம்னு எடுத்துக்குவோம். linearly independent set to has each the remaining n r columns is a linear combination of these r columns. இதுக்கு வந்து ரெண்டு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று நெசசரி பார்ட்ஸு, இன்னொன்று சஃபிஷியன்ட் பார்ட்டு. ஃபஸ்ட்டு நெசசரி பார்ட் என்னென்னு பார்ப்போம். த காம்பினேஷன் ஆஃப் நெசசரி இஃப் the given system of equation is consistent, there must exist n scalar, அதாவது k1 k2 etc kn such that k1 c1 plus k2 c2 plus etc kn cn equal to b. இது ஈக்குவேஷன் 3 னு மார்க் பண்ணிக்கிறோம். since each of the n r columns c r plus 1 c r plus 2 plus etc cn is a linear combination of the first r columns c1 c2 etc cr, it is obvious from equation that B is also a linear combination of C1, C2, C3, CR. Thus, the maximum number of linearly independent column of the matrix A, B is also R. Therefore, the matrix A, B is also a rank R. Hence, the matrix A and A, B are a same rank. அதாவது ரெண்டுமே வந்து C1, C2, etc. Cn வரைக்கும் இருக்கிறதுனால இது ரெண்டுமே என்னதான் A, Bயும் சரி மேட்ரிக்ஸ் ஏவும் சரி ரெண்டுமே சேம் ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ சஃபிஷியன்ட் கண்டிஷன் பார்ப்போம்பா. நெக்ஸ்ட்டு த கண்டிஷன் இஸ் சஃபிஷியன்ட். நவ் சப்போஸ் தட் த மேட்ரிக்ஸ் A and A, B are of the same rank R, the maximum number of linearly independent columns of the matrix A, B, அதாவது ஏவும் A, Bயும் சேம் ரேங்காக இருக்கிறதுனால the maximum of linearly independent column எது A, Bங்கிறது Rக்கு இண்டிபெண்ட்டாக இருக்குது. ஸோ பட் the first R column C1, C2, etc. CR of the matrix A, B expressed as a linear combination of a column C1, C2, etc. CR. Thus, there exist all scalar K1, K2, etc. KR வரைக்கும் இருக்கிறதுனால அதை நம்ம எப்படி டினோட் பண்ணிக்கிறோம்னா K1 C1 plus K2 C2 plus etc. KR CR equal to B. இது mark in equation 4. Now, equation 4 may be written as K1 C1 plus etc. KR CR plus 0 into CR plus 1 plus 0 into CR plus 2 plus etc. 0 into CN equal to B. இது equation 5 னு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். So, comparing the equation 2 and 5, comparing the equation 2ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா x1 c1 plus x2 c2 plus etc. xn cn equal to b, and equation 5 k1 c1 plus k2 c2 plus etc. kr cr plus 0 into cr plus 1 etc. 0 into cn. ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேரிங் த ஈக்குவேஷன் 2 and 5 we see that x1 equal k1 etc. xr equal to kr, xr plus 1 equal to 0, xr plus 2 equal to 0 etc. xn terms வரைக்கும். அதாவது x1 k1க்கு ஈக்குவல் பண்ணுறாங்க, xr krக்கு ஈக்குவல் பண்ணுறாங்க, xr plus 1 kr plus 1க்கு ஈக்குவல் பண்ணால் 0. ஸோ xr plus 2 is equal to 0, xn ஓட வேல்யூஸும் 0ன்னு கிடைக்கும். Consist is a solutions of a equation ax equal b, therefore the given system of equation is consistent அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. Next theorem, if a beyond n road non-singular matrix x beyond n cross 1 matrix B be a n cross 1 matrix, the system of equation ax equal b has a unique solution. என்ன கொடுத்துருக்காங்கன்னா a வந்து n ரோடில் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்குது. ஸோ எக்ஸுங்கிறது n cross 1 மேட்ரிக்ஸாக இருக்குது, பிங்கிறது n cross 1 மேட்ரிக்ஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது the system of equation ax equal to b வந்து ஒரு யூனிக் சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுறோன்னு பார்ப்போம்பா. If A beyond n road non-singular matrix, question கொடுத்துருக்கிறது தான் எடுத்து எழுதிக்கிறோம். The rank of a matrix A and A, B are both n. Therefore, the system of equation Ax equal to B is consistent. That is, possess a solution. Pre-multiplying both sides of Ax equal to B by A inverse, we have A inverse into Ax equal to A inverse B. ஸோ அப்போது ஏ இன்வர்ஸ் ஏஎக்ஸ்னாவே அதை நம்ம என்னென்னா நம்ம ஐடென்டிட்டி நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நமக்கு ஏ இன்வர்ஸ் ஏ ஈக்குவல் டு ஐன்னு வரும். ஸோ ஐஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. ஸோ இங்கே என்னது ஐ கூட எக்ஸ் இருந்தாலும் சரி எக்ஸ் கூட எது கூட மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு கிடைக்கிறது ஒரே வேல்யூஸ் தான் கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி is the solution of a equation ax equal to b. To show that the solution is unique, let us suppose that x1 and x2 two solutions of ax equal b, then ax1 equal to b, ax2 equal to b. So ax1 equal to ax2, a inverse ax1 equal to a inverse ax2. So a inverse a நமக்கு identity element. So I x1 equal to a inverse a ங்கிறது identity element I x2. So x1 equal to x2. Hence the solution is unique. Yes, x1 equal to x2 வந்துச்சு அப்படினாவே நமக்கு அது என்னது யூனிக் சொல்யூஷன் தான். Working rule for a
ஃபைண்டிங் த சொல்யூஷன்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. ஸோ அப்போ நமக்கு இது என்னது கொடுத்துருக்கிற வேல்யூஸ் வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது யூனிக் சொல்யூஷன் அப்படின்ட்டு. ஸோ x1 ஈக்குவல் டு x2ங்கிறது இட்ஸ் எ யூனிக் சொல்யூஷன். ஸோ ஹென்ஸ் தி ப்ரூவ்டுப்பா.